ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாயை திறந்து பேசு மகா. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அந்த கதிருக்கு வேற பொண்ணை பாத்துருக்காங்களா? ஆமா. உனக்கு விஷயம் தெரியுமோ தெரியாதான்னு நான் பதறிட்டு இருக்கேன். நீ என்னமோ சாவகாசமா ஆமான்னு சொல்ற. அவங்க பொண்ணு பாத்திருக்காங்கம்மா, அதனாலதான் நான் ஆமான்னு சொல்றேன். அந்த பொண்ணு தான் கதிர் கல்யாணம் பண்ணிக்க போறானான்னு கேட்டா நான் கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்லிருப்பேன். இல்ல, நீ எதையே சொல்லி மழுப்புற மாதிரி இருக்க. கோகிலா சொன்னதை கேட்டா அப்படி இல்லையே. ஆமாக்கா, அந்த கதிரே சொன்னான் இத நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு. கதிர்க்கும் அகிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அதை கண்டிப்பா நடத்தி வைப்பேன். என்னடி கல்யாணம்னா விளையாட்டா போச்சா? இப்படி சொல்லி சொல்லி அகிலா மனசுல ஆசையை வளர்த்து வச்சிருக்க. அம்மா, ஏய், நீ வாக்கு கொடுத்திருக்கேன்னு தெரிஞ்சு அன்னைக்கே நான் சொன்னேன்ல இது சரிப்பட்டு வராதுன்னு. யாரும் என் வார்த்தைய மதிக்க கூட இல்ல. உன் மாமியார் வீட்டை பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க இந்த மாதிரிதான் ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு தெரியாதா மகா? மா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லம்மா. ஆமாமா, இங்க பாரு, அக்கா தான் சொல்றால, அக்கா சொல்ற மாதிரியே செய்வாமா. அம்மா, என்னம்மா பண்ற? அததான் நானும் உன்கிட்ட கேக்குறேன். நீங்க என்ன பண்ணி வச்சிருக்க? உன் ஒருத்திய போட்டு நோகடிக்கிறது பத்தாதுன்னு அகிலாவே வேற கூட்டிட்டு போகணும்னு எப்படி உனக்கு நினைப்பு வந்துச்சு? எனக்கு எந்த நினைப்பும் இல்லம்மா. அத்தை என்கிட்ட கோவப்பட்டப்ப கூட அகிலாவை இந்த வீட்டுக்கு மருமகளை கொண்டு வர எந்த எண்ணமும் எனக்கு இல்லன்னு தான் சொன்னேன். அவங்களுக்கு தான் உன்னை பிடிக்கலையே. அகிலாவை எப்படி ஏத்துப்பாங்க? அகிலா வேண்டாங்கிறதுல அவங்க தெளிவா தானே இருக்காங்க. ஆனா அகிலா வேணும்னு கதிரும், கதிர் வேணும்னு அகிலாவும் உறுதியா இருக்காங்கம்மா. என்ன உறுதி? என்ன உறுதின்னு கேக்குறேன். அவனதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அகிலா சொன்னா அவளை 4 அறை விட்டு வீட்டுக்குள்ளே கடடின்னு விட்டுருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா?